வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சிசி கனெக்டர், அதாவது சார்ஜிங் கனெக்டர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிள் தான், எல்லா மொபைல் கடையிலும் நார்மலாக யூஸ் ஆகக்கூடியது தான். இது வந்து போர்டு ஒரு மாதிரியாக இருக்கும், கரோஷனாக இருக்கும். நம்மளுடைய கான்செப்ட் நம்ம முன்னாடியே சொன்ன போகிறது, லோ ஹீட்டில் வந்து நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக 250 அந்த ரேஞ்ச் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அதே லெவலே நம்ம ஹீட்டை வச்சுக்கலாம். ஹேர் வந்து 4 to 5 வச்சுக்கலாம். சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறோன்னா, ஃபுல்லாக வந்து சால்டர் பண்ணுறோம். லைட்டாக பேஸ்ட் போட்டு சால்டர் பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்மூத்தாக எடுக்கிறதுக்காக. ஏன்னா கரோஷனாக இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் அதிக ஹீட்டை அப்ளை பண்ணணும். அந்த ஹீட்டை தவிர்க்கிறதுக்கு இது போல் பண்ணலாம். ஹேம்டெக் இல்லைனா கிங்போ இது போல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நிறைய பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆஸ் இட் இஸ் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதில் லெட் யூஸ் பண்ணுறேன். லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த லெட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகிடும். அது எடுக்கிறதுக்கு இது பண்ணுறது க்ளீனாக இருக்கும், ட்ராக்லாம் பேராது. ஏன்னா போர்டு வந்து ஒரு மொபைல் போர்டு ஒரு கண்டிஷனில் இருக்கும் வரும்பொழுது. ஸோ நம்ம அப்போ ப்ராப்பராக அப்ரோச் பண்ணலன்னா தேவையில்லாத ட்ராக்லாம் பேர்ந்துடும். நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜம்பர்லாம் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நிறைய ஆகிடும். ஸோ இது போல் ப்ரொசீஜராக ஹேண்டில் பண்ணால் நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம். சரி, ஜஸ்ட்டு சால்டர் பண்ணிட்டேன். நான் லைட்டாக சால்டர் பண்ணிட்டேன், ஃப்ரீ ஆகிட்டோம். இப்போது நார்மல் ஹீட்டை அப்ளை பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா பக்கத்தில் சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத நம்ம பண்ணணும். ஸோ ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸை பார்த்து நம்ம எப்படி மெல்ட் ஆகுதா இல்லையான்றதை பார்த்து அதுக்கு ஏற்றப்பல எடுத்துக்கலாம். உள்ளே வந்து இந்த கார்பன் இருக்கும், அது ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகக்கூடாது. மோஸ்ட்லி பின்னுடைய பேஸ்லேயே படக்கூடாது. பக்கத்தில் ஹெட்செட்லாம் இருக்குது, அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது லெட்லாம் மெல்ட் ஆகுதான் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இது போல் அந்த ப்ளோயரோட ஹேண்டில் நம்ம அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற போல் பெண்ட் பண்ணிக்கணும். எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற போல் பெண்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரணத்தையும் ஹீட்டரை முதல் எடுக்கக்கூடாது. காம்பனண்ட்டை எடுத்த பிறகு தான் ஹீட்டரை எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது மேட்ச் ஆகலைன்னா அவசரத்தில் நம்ம ட்ராக்கை பேத்துருவோம். ட்ராக்கை பேத்துட்டா வேலை வந்து டபுள் ஆகிடும். நான் பிகினராக இருந்தேன்னா நம்ம இது போல் லோ ஹீட்லேயே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஹீட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பக்கத்தில் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ரொம்ப நேரம் பண்ணுறேன், ஆனால் வந்து அது உடனே வர போல் தெரியல. இன்னும் கொஞ்சம் ஹீட் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது அன்யூஸ்டு போர்டு, இது உடனே வராது. ஏற்கனவே சால்டரும் பண்ணியிருக்கேன், அப்பயும் வரல. மோஸ்ட்லி நான் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா லோ ஹீட்டில் எடுக்கணுன்றது தான் ஐடியா. ஸோ அதனால் சப்போர்ட்டிங்காக நான் சால்டரிங் கேன் யூஸ் பண்ணி நல்லா லெட்டெல்லாம் ஃப்ரீ பண்ணுறேன். ட்ராக்லாம் பெறாத எடுக்கணுன்றது ஐடியா. ஸோ இது போல் சிசி கனெக்டர் எனக்கு அவசரத்துக்கு இல்லைன்னா கூட வேறு அர்ஜென்ட்டுக்கு வேறு சிசி கனெக்டர் கூட இது போல் போர்ட்லேருந்து எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். காம்பனண்ட்டை ரீயூஸ் பண்ண கற்றுக்கிட்டா நல்லது. இது ரொம்ப நேரம் ஹீட் வருது. இப்போ வருது. ஃபோர்ஸ் மட்டும் பண்ண தேவையில்லை, ஹேண்டில் அப்படியே வச்சுருந்தா நல்லது. பாருங்கள் வருது, ஹேண்டில் இன்னும் கன்வீனியண்ட்டாக வரல, இப்போ வந்துருச்சு. சரியா? ஒரே நிமிஷம் அப்படியே வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்திருக்கு. அந்த 5 பின்னும் இம்பார்ட்டண்ட்டு. இந்த 5 பின்னும் இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து ஒன்று பாசிட்டிவ் வோல்டேஜ் 5 வோல்டேஜ், மைனஸ் டேட்டா, ப்ளஸ் டேட்டா, CPU ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் கிரவுண்ட் பின்னு. ஸோ இது எதுவும் டேமேஜ் ஆகலை. ஆஸ் இட் இஸ் 4 பாயிண்டில் இந்த கனெக்டர் ரீஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இது ஓட்டையெல்லாம் போடணும்லாம் அவசியமே கிடையாது. ஒரு சில பேர் தெரியாது, ஓட்டையெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அப்படிலாம் போடும்போது இதில் உள்ள அந்த கிரிப்பு போயிடும். மெட்டல் கிரிப் இருக்கும், அது கிரிப்பு போயிடும். அப்புறம் வந்து ரீஃபிக்ஸே ஆகாது. யூஸ்வலாக சால்டர் வச்சு நீங்கள் ப்ளோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஒரே நிமிஷம் இதுக்கு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அந்த பிஜே பேஸ்ட்டுன்னு இருக்குது, அதாவது அந்த மெக்கானிக் அது போல் பிஜே பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஹார்டன்லாம் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இதெல்லாம் அப்படியே சின்ன ட்ராக் எப்படி வரும், ஃப்ரீ ஆகுது, ஃப்ளோ ஆகுது பாருங்களேன். அதுதான் தேவை.
மெயினாக இந்த 5 பின்னை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக சீட் ஆகும். இது சீட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும், சார்ஜிங் ஒர்க் ஆகும். 2 ப்ராசஸும் ரன் ஆகணும். ஸோ இதுதான் இதோடைய ப்ராசஸ்ஸு. ஸோ லைட்டாக அப்படி தொடச்சி விட்டால் போதும். சரி, அதே போல் தான் இதில் என்ன அடுத்த டெக்னிக்னால், இப்போது இதை வந்து ஹீட் பண்ணியாச்சு. ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே 250 தான். கொஞ்சம் பேஷன்ஸாக நம்ம வேலையை செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த காம்பனண்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பேஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து ஜெல் பேஸ்ட் அப்ளை பண்ணி, ஏன்னா அதை அப்ளை பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து நமக்கு மெல்ட் ஆகும். பண்ணிக்கிறேன். ஆஸ் இட் இஸ் வந்து இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இந்த காம்பனண்ட் வந்து இந்த ஏரியா வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன். போர்டு தாங்கும். காம்பனண்ட் வந்து பிளாஸ்டிக், அது தாங்காது. போர்டு தாங்கும். போர்டு கூட ஒரு மாடரேட் ஹீட் வரையும் தான் தாங்கும். அதுக்கு மேலே போர்டு வீக்காக இருந்ததுன்னா டக்குன்னு ஃபெயிலியர் ஆகிடும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள், இதெல்லாம் இதில் அழகாக மெல்ட் ஆகுது பாருங்கள். நல்லா குழப்பம் இருக்குது. இப்போ வச்சோன்னா ஈஸியாக வந்து நமக்கு சால்வ் ஆகிடும். இப்போ வந்து வச்சா சால்வ் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணேன், இந்த ஹீட் இது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேக்கில் எடுத்துன்னு போகிறேன் ஹேண்டில். ஏன்னா பிளாஸ்டிக்லேயே அது பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான். ஸோ இதோடைய பாயிண்ட்லாம் அப்படியே வச்சுட்டு சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். இது மட்டும் கொஞ்சம் அந்த ஆங்கிள் கரெக்டாக உட்காருதா, அவ்வளோதான். கொஞ்சம் அழுத்தி விட்டு கொஞ்சம் கேப் கொடுத்தா செட் ஆகும். இல்லைன்னா அப்படியே ஹீட்டில் பண்ணியிருந்தே இருந்தால் மெல்ட்டே ஆகிட்டு இருக்கும்ல, மூவிங் ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிசி பின்னை வந்து வைக்கிற பொசிஷனு. முதல்ல இது செட் ஆகிடுச்சான்றது பார்க்குறோம். பின்னெல்லாம் உட்காந்துருக்கா, ரைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உட்காந்துருக்கு. சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஹீட்டை மெல்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு டச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அரௌண்ட் பண்ணுறேன். போர்டு வாம்பிலே தான் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது கூட பண்ணிட்டீங்க, நோட் ஆகிடும். ரைட். ஃபைனல் டச்சு வந்து வித் அயனில். அயனில் ஒரு டச், அவ்வளோதான். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா க்ரிப்பு நல்லா மவுண்ட் ஆகும்ல, எக்ஸ்ட்ரா க்ரிப்பு மவுண்ட் ஆகும். இந்த பின்னில் எதுவும் மோஸ்ட்லி பண்ண தேவையில்லை. இது கரெக்டாக சால்வ் ஆகிருக்கு. கொஞ்சம் சின்னதாக போயிருக்காது, ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்காது. கரெக்டாக அது இல்லை கடைசி. இது பேஸ்ட் போட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கரெக்டாக ஸ்கீஸ் ஆகும். அயனை வந்து க்ளீன் பண்ணணும். அதில் இருக்க லிட்டு வந்து உள்ளே போயிடும். அஞ்சு பின்னா வந்து எடுத்து. ஸோ ஒரு பெண்ணோட யூசேஜ் என்னன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜீரோ டயர் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து இங்கே உள்ளே வரும். இங்கேருந்து தான் வெளியில் வந்து அவுட்புட் வந்து வெளியில் போகும். ப்ரொடெக்ஷனுக்காக. திடீர்னு சார்ஜர் வந்து லோக்கல் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து என்ன ஆகும், ஹை கரண்ட் வரும். ஹை கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இது வந்து எக்ஸஸ் 5 வோல்ட்டுக்கு மேலே கரண்ட்டுடைய அளவு போச்சுன்னா கிரவுண்ட் ஆகிடும். கிரவுண்ட் ஆச்சுன்னா ஃபர்தராக போர்டுடைய அடி வாங்குறது வந்து அந்த இது வந்து குறையும். ஸோ இதுதான் இது ஸ்கிராப் போர்டு. ஸோ இது நான் ட்ரைனிங் பர்பஸ்க்காக இது பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஸோ இது மேலே எதுவும் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ வந்து சிசி பின் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேப்பில் அந்த 5 பின்னும் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான். ஸோ இந்த 5 பின்னும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்தர் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதன் மூலிமா ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.